ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டின்னர் என்ன பண்றேன் அப்படின்றத பார்க்க போறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு டின்னர் வந்து தோசை ஊத்தலான்னு தான் பிளான். ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதனால அப்படி இப்படி பேசி 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 டைம் இப்போ 10 o'clock ஆயிடுச்சு. 10 o'clock இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போறேன். இது எப்படி வருதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒரே பேக்கெட்ல விற்குது ஃப்ரெண்ட்ஸ் கடையில், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து பிரியாணி மசாலா போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டோம். ஊற்றினதுக்கப்புறம் லெமன், ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புளிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டு ஒரு 2-3 minutes நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். நான் வேறு சின்ன தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு டேஸ்ட் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வருதுன்னு காட்டுறேன். எப்படி வருதுன்னு தெரியல, கடவுளே நல்லா வரும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணலாம். எப்படி வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வாய் வச்சுறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களில் யார் யாருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.